பைத்தாகரஸ் தியரம்னா என்ன அண்ட் அதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிப்போம். ஏன் ட்ரையாங்கிள்னு கேட்குறீங்களா? ஸோ பைத்தாகரஸ் தியரம்ன்றதே ஒரு ட்ரையாங்கிளுக்கு நடுவில், அதாவது ட்ரையாங்கிளோட 3 சைடுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பைத்தாகரஸ் தியரம். ஆனால் இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் செட் ஆகாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது ட்ரையாங்கிளோட ஏதோ ஒரு கார்னர் 90 டிகிரி ஆங்கிளில் இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அண்ட் பைத்தாகரஸ் தியரம் அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ ட்ரையாங்கிளோட 3 சைடையும் ஏபிசின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தாகரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, a² + b² இஸ் ஈக்குவல் டு c² அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஏபிசினா என்ன? ஏபிசின்றது ட்ரையாங்கிளில் இருக்க ஒரு சைடையும் குறிக்கிறது தான் ஏபிசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்றது நம்ம ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு கொடுத்துருக்க நேம், அதே மாதிரி தான் பின்றது ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடுக்கு கொடுத்துருக்க நேம், சின்றது கடைசியாக இருக்க சைடுக்கு கொடுத்த நேம். ஆனால் a²னா என்ன? ஸோ ஏன்ற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லென்த் இருக்குது. அதே லென்த்தை வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோன்னா அந்த ஸ்கொயரை தான் நம்ம a² அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதே போல் பின்ற லென்த்தை வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோன்னா அந்த ஸ்கொயரை நம்ம வந்து b² சொல்கிறோம். ஸோ நம்ம எதனா ஒரு நம்பருக்கு பவர் ஆஃப் 2 அப்படின்னு போட்டோன்னா அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் a² போடுறோன்னா அது உண்மையிலேயே ஏன்ற ஒரு லென்த்தில் இருக்கிற லைனை வச்சு வரைகிற ஸ்கொயரை தான் நம்ம மேத்தமெட்டிக்கலாக a² அப்படின்னு போடுறோம். அண்ட் b² ஒன்றும் இல்லை, பீன்ற லைனை வச்சு வரைகிற ஸ்கொயரை தான் நம்ம b² போடுறோம் மேத்தமெட்டிக்கலாக, அதை ட்ராயிங்காக வரையாமல். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த a² + b² + c² மூணுத்துக்கும் ஒரு ஆக்சுவல் ஸ்கொயரை வரைஞ்சிப்போம். ஸோ பைத்தாகரஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ராயிங்கில் இருக்க ஏன்ற ஸ்கொயரையும் அண்ட் பீன்ற ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அது சின்ற ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏபி சின்ன ஸ்கொயர் இல்லையா? ஸோ அந்த 2 சின்ன ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் அந்த 3வது சைடில் இருக்க சியோடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பைத்தாகரஸ் சொன்ன இந்த ஃபார்முலாவை நம்ம ஏன் நம்பணும்? ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக நிறைய வழி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறதுலே ஒரு ஜாலியான ஃபன்னான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு CAD சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைகிறேன். அந்த ட்ரையாங்கிளோடைய ஒரு சைடை வந்து 30 mm அந்த இன்னொரு சைடை 40 mm வச்சுக்கிட்டேன். ஸோ பைத்தாகரஸ் ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை நம்மளுக்கு போட்டால் அந்த தேர்ட் சைடு வந்து 50 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ட்ராயிங்கில் பார்த்தாலும் அது 50 mm இருக்குது. ஸோ இதை வந்து அந்த ஸ்கொயர் மெத்தடில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, 30/30 ஒரு ஸ்கொயர், 40/40 சொல்லி இன்னொரு ஸ்கொயர் வரைஞ்சிப்போம், சரிங்களா? அண்ட் அந்த 3வதுக்கு வந்து 50/50 ஒரு ஸ்கொயர். ஸோ பைத்தாகரஸ் சொன்னதுபடி பார்த்தா இந்த 30 mm இருக்க ஸ்கொயரையும் 40 mm இருக்க ஸ்கொயரையும் ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு அந்த 50 mm இருக்கிற ஸ்கொயரோட சைஸ் கிடைக்கணும், சரிங்களா? பட் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 ஸ்கொயரும் 3D மாடல் பண்ணி அதை 3D பிரிண்டிங் பண்ணலாம், சரிங்களா? 3D பிரிண்டிங் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் 30 mm/30 mm ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுறேன் அண்ட் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு க்யூபாக மாற்றிக்கிறேன். அண்ட் இதே மெத்தடில் 40 mm/40 mm ஒரு க்யூபும் அண்ட் 50 mm/50 mm ஒரு க்யூபும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 க்யூபுக்கும் 3D மாடல் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம 3D பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஆகி முடிஞ்சிச்சு 3 க்யூபும். இப்போ இதை வச்சு நம்ம அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண அந்த 3 க்யூபையும் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே சின்ன ஸ்கொயருடைய லென்த்து பார்த்திங்கன்னா 30 mm இருக்குது. அண்ட் தென் மீடியம் ஸ்கொயருடைய லென்த்து பார்த்திங்கன்னா 40 mm இருக்குது. அண்ட் தென் அந்த பெரிய ஸ்கொயருடைய லென்த்து பார்த்திங்கன்னா 50 mm இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய
ஒரு சைடு வந்து இப்போது 30 mm இருக்குது, இன்னொரு சைடு 40 mm இருக்குது, இன்னொரு சைடு 50 mm இருக்குது. அண்ட் பைத்தாகரஸோடைய தியரம் படி 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் அப்படி இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 சின்ன ஸ்கொயர்லேயும் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 30 mm ஸ்கொயர்லேயும் 40 mm ஸ்கொயர்லேயும் வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 30 mm ஸ்கொயரை நம்ம ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த 40 mm ஸ்கொயரை வந்து நம்ம பி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பைத்தாகரஸோடைய தியரம் படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் should be equal to சி ஸ்கொயர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோடைய ஃபுல் தண்ணியையும் நம்ம சி ஸ்கொயரில் போர் பண்ணால் அது கரெக்டாக சி ஸ்கொயரை ஃபில் பண்ணிடுது. ஸோ பைத்தாகரஸ் தியரம் ப்ரூவன். அண்ட் இது எந்த ஒரு சைஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி இது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த பைத்தாகரஸ் தியரமுக்கு என்ன தான் யூஸ்? நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம்ல, நேவிகேஷன், அதில் இருந்து நம்ம எல்லாருடைய வீடை கட்டுறதுக்கும் ஏன் சேட்டலைட்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்கு கூட இந்த பைத்தாகரஸ் தியரமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த பைத்தாகரஸ் தியரமுக்காக நான் ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இந்த கான்செப்ட் எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த இதில் நான் கற்றுக்கிட்ட 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பவர் ஆஃப் 2 படிச்சே ரொம்ப அதை விட்டு நம்மளால யோசிக்க கூட முடியல. ஆனால் அந்த ஸ்கொயர்ன்றது உண்மையிலேயும் ஒரு ஸ்கொயர் தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யோசிச்சா எல்லாமே டோட்டலாக மாறுது. நான் நிறைய மற்ற மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் கூட ரெஃபர் பண்ணேன். அது எல்லாத்துலேயுமே கூட பவர் ஆஃப் 2ன்றத ஸ்கொயர்ன்ற ஒரு ஷேப்பாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த அந்த ஃபார்முலா இன்னும் ரொம்ப அர்த்தத்தை தருது. அண்ட் பைத்தாகரஸும் ஆப்வியஸ்லி ரொம்ப இவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கு இல்லையா? அண்ட் இந்த வீடியோ உங்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சுதான், இவ்வளோதான் தான் பைத்தாகரஸ் தியரமா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுன்னா மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் பசங்களாக இருந்தால் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. See you in next video.